அன்புள்ளங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருபாகரனுங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு 6 ஏக்கரா தார் ரோடு பேஸில் பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. அந்த வீடியோ தான் பார்க்குறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டச் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோ ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சூட்டபிள் இல்லை அப்படின்னாலுமே அடுத்தடுத்து நம்ம போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 6 ஏக்கராங்க. இது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. குண்டடம் அப்படிங்கிற ஏரியாவில் இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க. அருமையான செம்மண் பூமிங்க. பஞ்சாயத்து ரோடு தார் ரோடு பேஸுங்க. 2 சைடுமே தார் ரோடு பேஸுங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1000 அடி தார் ரோடு பேஸ் வருங்க. 2 சைடும் பார்த்திங்கன்னா 1000 அடி தார் ரோடு பேஸில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. 100% வாஸ்து முறைப்படியும் அமைஞ்சிருக்குதுங்க. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா 6 ஏக்கராவும் பிளைன் லேண்டாக வருதுங்க. அருமையான செம்மண் பூமி பிளைன் லேண்டாக வருதுங்க. இது பார்த்திங்கன்னா பல்லடம் டு தாராபுரம் 4 வழிச்சாலையிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் உள்ள தள்ளி இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க. பல்லடம் டு தாராபுரம் 4 வழிச்சாலையிலிருந்து 8 கிலோமீட்டர் உள்ள தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பிளைன் லேண்டுங்க. சுற்றுமே பார்த்திங்கன்னா கம்பி வேலி ஃபினிஷிங் இருக்குதுங்க. டைமண்ட் வேலி கம்பி வேலி ஃபினிஷிங் கேட்டிலிருந்து எல்லாமே பக்காவாக இருக்குதுங்க. சமசதுரமான ப்ராப்பர்ட்டிங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் நல்லாவே ஆகக்கூடிய அருமையான இடம்ங்க. சுற்று பக்கமே பார்த்திங்கன்னா தெரியுங்க, தென்னந்தோப்புங்க, விவசாயிங்க, சரௌண்டிங் ஃபுல்லாக விவசாயம் நடந்துகிட்ருக்கூடிய ஏரியாங்க. இந்த ஏரியா பார்த்திங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனம் பாயக்கூடிய ஏரியாங்க. அதனால பார்த்திங்கன்னா சுற்றுப்பக்கமேங்க, இந்த பூமி சுற்றுப்பக்கமே கிட்டத்தட்ட எல்லா ஏரியாவுமே நல்லாவே தண்ணி வசதி இருக்கக்கூடிய ஏரியாங்க. எல்லாமே இந்த ஏரியா ஃபுல்லாக தோப்புங்க, தென்னந்தோப்புங்க, மல்பெரி சாகுபடி, மக்காச்சோளம் சாகுபடிங்க. இந்த மாதிரி ரெகுலராக நடக்கக்கூடிய ஒரு அருமையான ஏரியாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வில்லேஜ் கிராமத்தை ஒட்டியேங்க, ஊர் ஒட்டியே வந்துடுதுங்க, ஊரடி பூமியாக வந்துடுதுங்க. ஃபுல்லாகவே பிளைன் லேண்டுங்க, சர்வீஸ் கிணறு எதுவுமே இல்லைங்க, ஃபுல்லாக பிளைன் லேண்டாக வருங்க. வடகிழக்கு சரிவாக வாஸ்து முறைப்படி இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க. அக்கம் பக்கம் பார்த்திங்கன்னா தெரியுங்க, கண்ணு கட்டுற வரைக்குமே பார்த்திங்கன்னா தென்னந்தோப்புக்கு தான். இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விவசாய பர்பஸ்க்கும் சூட்டபிள் ஆகுங்க. ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்குங்க, விவசாயம் பண்ணுறதுக்கு சூட்டபிள் ஆகுங்க. ஜலமூலையில் ஒரு கிணறு மட்டும் ஒன்று இருக்குதுங்க. சர்வீஸ் கிணறு மட்டும் இருக்குதுங்க, சர்வீஸ் இல்லை. இப்போ நம்ம விவசாய பர்பஸ்க்கு வாங்குற மாதிரி இருந்ததுனாலுமே கிணறுலாம் ஆழப்படுத்தி போர் சர்வீஸ் இது போட்டு போர்வெல்லாம் பண்ணி உங்களுக்கு தொட்டி இது கட்டுற மாதிரி இருந்தாலும் கட்டிங்க, ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் கட்டி செட்டில் ஆகணும் அப்படின்னாலுமே இது 100% இந்த இடம் சூட்டபிள் ஆகுங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்கு நீங்கள் ஒரு இடம் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது 100% அதுக்கும் சூட்டபிள் ஆகுங்க. ஏன்னா ஃபுல்லாகவே 2 பக்கமே தார் ரோடு பேஸுங்க. ஊரடி பூமியாக வர்றதுனால பார்த்திங்கன்னா லேபர்ஸ் பிரச்சனையுமே இங்கே இருக்காதுங்க. ஊரடி பூமி அந்த பூமி வர்றதுனால பார்த்திங்கன்னா லேபர்ஸ் பிரச்சனையே இருக்காதுங்க. எந்த ஒரு உங்களுக்கு கமர்ஷியல் பர்பஸ்ஸு ஃபேக்ட்ரி கட்டுறதுக்குங்க, கம்பெனி கட்டுறதுக்கு எல்லாமே இது சூட்டபிள் ஆகுங்க. விவசாய பர்பஸ்க்கு நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே லேபர்ஸ் கிடைக்கும்பாங்க, ஊருக்கு பக்கமே இருக்குது. அருமையான பியூர் செம்மண் பூமிங்க. மற்றபடி இந்த பூமிக்குள்ளே டிஸ்டர்பன்ஸ் ஆகிற மாதிரி இபி லைனோ எதுவுமே இல்லைங்க. பக்காவான ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்யூச்சரில் லே அவுட்டுக்கு இது போடுற ஐடியா இருந்துச்சு அப்படின்னாலுமே இது சூட்டபிள் ஆகுங்க. லே அவுட் போடலாங்க. அது இல்லை அப்படின்னா ஃபார்ம் லேண்ட் மாதிரி 25 சென்ட் 30 சென்ட் அரை ஏக்கரா 1 ஏக்கரா அந்த மாதிரி பிரித்து சேல் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட இது அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குமே சூப்பரான இடம். டோட்டல் 6 ஏக்கராங்க. இதில் இன்னொரு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 2 ஏக்கராவுக்கு மட்டும்தான் உங்களுக்கு பட்ஜெட் இருக்குது அப்படின்னா பிரித்து கூட நம்ம வாங்கிக்கலாங்க. ரோடு பேஸ் வர மாதிரி பிரித்து கூட வாங்கிக்கலாங்க. 2 ஏக்கரா 4 ஏக்கரா 6 ஏக்கராங்க இந்த மாதிரி பிரித்து வாங்கிக்கலாங்க. ஆனால் மினிமம் 2 ஏக்கரா தான் கொடுப்பாங்க. 2 ஏக்கராவுக்கு மினிமம் அதுக்கு கம்மியாக வாய்ப்பு கம்மிங்க. மினிமம் 2 ஏக்கராங்க. அது இல்லை அப்படின்னா 4 ஏக்கராங்க. அது இல்லை அப்படின்னா 6 ஏக்கரா ஃபுல்லாக எடுக்கிற மாதிரி இருக்குங்க. நம்ம எப்படி 2 ஏக்கரா எடுத்தோம்னாலுமே ரோடு பேஸ் வர்ற மாதிரி எடுத்துக்கலாங்க. ரோடு பேஸ் வர மாதிரி கொடுத்துருவாங்க. அருமையான ப்ராப்பர்ட்டி நண்பர்களே. முதலீட்டுக்கு அருமையான இடம்ங்க இது. நீங்கள் மிஸ் பண்ணிட வேண்டாங்க. கோயம்புத்தூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 கிலோமீட்டர் தான் வருங்க. ஜஸ்ட் ஒரு 1.25 மணி நேரத்தில் கோயம்புத்தூர்லேருந்து இந்த லேண்டுக்கு ரீச் ஆகிடலாங்க.
அதே நேரத்தில் நீங்கள் திருப்பூர்லேருந்து வர்ற மாதிரி இருந்தாலுமே ஒரு 35 கிலோமீட்டர் தான் வருங்க. ஜஸ்ட் ஒரு 3/4 மணி நேரத்தில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்துடலாங்க திருப்பூர்லேருந்து. அருமையான இடம்ங்க, மிஸ் பண்ணிடவே வேண்டாங்க. இந்த இடத்தோட விலை பார்த்திங்கன்னா லேண்ட் ஓனர் சொல்கிற ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து 43 லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கராங்க. நீங்கள் உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி 2 ஏக்கரா வேண்டாலுமே பிரித்து வாங்கிக்கலாங்க. ஒரு ஏக்கரா 43 லட்ச ரூபாய்ங்க. இது வந்து டோட்டலாக 6 ஏக்கரா நம்ம எடுத்தோம் அப்படின்னா ரேட்டு வந்து அனுசரித்து கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. டோட்டலாக 6 ஏக்கரா நம்ம எடுத்தோம் அப்படின்னா ரேட்டு வந்து நெகோஷியேட் பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி 2 ஏக்கரா 4 ஏக்கரா எடுத்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வந்து நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு மாதிரி லேண்ட் ஓனர் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா 9600888209 9600888209 அப்படிங்கிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துக்கலாங்க. இந்த இடம் பிடிச்சிது அப்படின்னா உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எந்த ஏரியா வேணும் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைரெக்டாக லேண்ட் ஓனர்கிட்டே உட்காந்து ரேட்டு வந்து அனுசரித்து ஃபைனல் பண்ணிக்கலாங்க. இது வந்து அருமையான ஒரு வாய்ப்புங்க. முதலீட்டுக்கு வந்து இந்த மாதிரி இடம் கிடைக்கிறது ரொம்பவுமே ரேருங்க. இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா உடனே கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.